السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. وما توفيقي إلا بالله، لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. புனிதம் நிறைந்த இந்த நிகழ்ச்சிக்கு வரையப்பட்டிருக்கின்ற இக்கல்லூரியுடைய பெருமைக்குரிய பேராசிரியர் பெருந்தகைகளே, இக்கல்லூரியின் அன்பிற்குரிய மாணவர் பெருமணிகளே, புனிதமான நிகழ்வில் நம்மையெல்லாம் பங்களிப்பு செய்து நல்லதை சொல்லவும் கேட்கவும் வாய்ப்பளித்த எல்லாம் நல்ல இறைவனை போற்றி புகழ்ந்து எனதுரையை தொடங்குகின்றேன். இது ரபியுல் அவ்வல் மாதம் என்பதால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சம்பந்தப்பட்ட ஒரு சில வார்த்தைகளை உங்களுக்கு நபியிலே பரிமாறிக் கொள்ளலாம் என்று விளைகிறேன். உலகம் தோறும் மீலாது நபி பெருவிழா நடந்து கொண்டே இருக்கிறது. இதை சில பேர் சொல்லுவார்கள், மீலாது நபி விழா கொண்டாடுவது பித்அத், ஷிர்க் என்றெல்லாம் கூறுவார்கள். மீலாது என்ற சொல்லே அறிவிக்கிறது ஷிர்க்குக்கு இந்த வேலையே இல்லை. ஏனென்றால் இறைவன் தன்னை பற்றி கூறுகின்ற போதெல்லாம் எளிது வளம் உள்ளது என்கிறார். இறைவன் யாரையும் பெறவும் இல்லை, யாராலும் பெறப்படவும் இல்லை. ஆனால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கலந்திருக்கிறார்கள். ஆகவே இறைவனுக்கு பிறப்பில்லை, இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறப்பு இருக்கிறது என்பதை சொல்லி இங்கே தௌஹீதைத்தான் வெளிப்படுத்துகிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தார்கள், ஆனால் எங்களுடைய இறைவன் இருக்கிறான், அவனுக்கு பிறப்பு என்பதே இல்லை என்கின்ற தௌஹீதை வெளிப்படுத்துகிறோம். ஆகவே ஒவ்வொரு மீலாது நபி பெருவிழாவும் தௌஹீது மாநாடு என்பதை நாங்கள் எதிர்கொள்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் புகழ்கிறோம். சில பேர் இதை நிறுத்த நினைத்தார்கள், முடியவில்லை. இறைவன் மேலும் மேலும் அதிகரித்துக் கொண்டேதான் இருக்கிறார். காரணம், இறைவனே அவர்களுடைய புகழை பாதுகாப்பார். பைத்துல்லா நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம், கலாமுல்லா கேள்விப்பட்டிருக்கிறோம், ரசூலுல்லா கேள்விப்பட்டிருக்கிறோம். இந்த மூன்றுக்கும் எந்த களங்கம் வந்தாலும் இறைவன் அது தடுத்து எழுந்து விடுவார். பைத்துல்லா, காபா, அபிரகாம் மன்னன் அதை அழிப்பதற்கு வந்தான் யானை பட்டாளத்தோடு. இறைவன் அபாவில் பறவைகளை அனுப்பி வைத்து அந்த யானை பட்டாளத்தையே அழித்து துவம்சம் செய்து விட்டார். இறைவன் பாதுகாத்து விட்டார். கலாமுல்லா, குர்ஆன், இன்றை வரைக்கும் ஒரு புல்லு கூட மாறாமல் இறைவன் பாதுகாத்துக் கொண்டே வருகிறார். அப்படித்தான் ரசூலுல்லாஹ் அவர்களுக்கு உண்டான புகழையும் அல்லாஹ் பாதுகாத்தே வருவான். சிலவர் நினைக்கலாம், ஓடுதை நிறுத்தி விடுவோம், மீலாது நபியை நிறுத்தி விடுவோம் என்று. முடியாது என்கிறான் இறைவன். சிலர் நினைக்கிறார்கள் அல்லாஹ்வுடைய பேரொளியை தம்முடைய வாயினாலே ஊதி அணைத்து விடலாம் என்று கருதுகிறார்கள். முடியாது. வல்லாஹு முத்திம்மு நூரிஹி, இறைவன் அந்த பேரொளியை மேலும் மேலும் வளர்த்துக் கொண்டே இருப்பான் என்று கூறுகிறார். அதில் வெளிப்பாடைத்தான் இன்றைக்கும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சிலர் சொல்வார்கள், மீலாது நபி பெருவிழா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நடந்ததா, சஹாபா பெருமக்கள் காலத்தில் எல்லாம் நடந்துச்சா, இமாம்கள் காலத்தில் நடந்துச்சா, இதுவெல்லாம் இப்போ புதுசாக உருவாக்குறதுங்க என்று அவர்கள் கூறுவார்கள். மீலாது என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பை பற்றி கூறுவதுதான் சஹாபா பெருமக்கள் காலத்திலே இருந்தது. நாமெல்லாம் வருடத்தில் ஒரு நாள் மீலாது நபி பெருவிழா நடத்துகிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி, அவர்களின் பிறப்பை பற்றி, அவருடைய குடும்ப வாழ்வை பற்றி, அவருடைய அரசியல் வாழ்வு, அவருடைய ஆன்மீக வாழ்வு, அவருடைய நற்குணங்கள், இவற்றையெல்லாம் போதிக்கிறோம் ஒரு நாள். ஆனால் சஹாபா பெருமக்கள் இவற்றை பற்றி பேசாத நாள் உண்டா? ஆகவே அவர்கள் ஒவ்வொரு நாளும் மீலாதை பேசியிருக்கிறார்கள், கொண்டாடி இருக்கிறார். சில பேர் கேட்பார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்து எத்தனை வருடங்களுக்கு பிறகு மீலாது உருவானது என்பார்கள். கேள்வியே தவறு.
இப்படி கேட்கக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்து எத்தனை வருடங்களுக்கு பிறகு அப்படி அல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு எத்தனை வருடங்களுக்கு முன்பாக மீளாது உருவானது அப்படி கேட்கணும். உண்மையும் அதுதான். ஆலமுல் அர்வாஹிலேயே தொடங்கிவிட்டது மீளாது. அல்லாஹ் தஆலா நபிமார்களை எல்லாம் அழைத்து வைத்துக் கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வருகையை பிறப்பை பற்றி பேசுகிறார். வைதா அகல்லாஹு மீசாகன் நபியின் லமா ஆதைத்துக்கும் மின் கிதாபின் வ ஹிக்மத்தின் ثم جاءكم رسول مصدق لما معكم. அல்லாஹ் நபிமார்களை அழைத்து வைத்துக் கொண்டு ஒப்பந்தம் செய்கிறார். உங்களுக்கு ஞானத்தை தந்திருக்கிறேன், வேதத்தை தந்திருக்கிறேன், உங்களை உண்மைப்படுத்துகிற ஒரு ரசூல் வருவார். அவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்களா, அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்தீர்களா என்றெல்லாம் கேட்டபோது நபிமார்கள் அத்தனை பேரும் ஒருமித்த குரலிலே சொன்னார்கள், இறைவனை நாங்கள் அதை ஏற்றுக்கொண்டோம். ஏனென்றால் இறைவன் அதை சொல்லிவிட்டு நபிமார்களை பார்த்து கேட்கிறான், இந்த எனது ஒப்பந்தத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டு விட்டீர்களா? நபிமார்கள் சொன்னார்கள், ஏற்றுக்கொண்டோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பை பற்றி வரியை பற்றி பேசுவது என்பது ஆலமுல் அர்வாஹிலேயே தொடங்கிவிட்டது. நபிமார்கள் பேசினார்களே. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரப்பனா வபஅத் ஃபீஹிம் ரசூலன் மின்ஹும் கஅபாவை கட்டி எழுப்பியதற்கு பின்னாலே இறைவனிடத்திலே ஒரு பிரார்த்தனை செய்தார்கள். இறைவனே, இவர்களிலிருந்து ஒரு இறை தூதரை அனுப்பி வைப்பாயாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிறப்பை பற்றி தான் துஆ செய்கிறார். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முபஷ்ஷிரன் பிரசூலின் யஅதி மின் பஅதி, என் சமூகமே, உங்களுக்கு நான் நற்செய்தி கூறுகிறேன், எனக்கு பிறகு இறை தூதர் வருவார், அவருடைய பெயர் இஸ்முஹு அஹ்மத், அஹ்மதாக இருக்கும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களே மௌலிதை பற்றி பேசியிருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சிறப்பை பற்றி பேசியிருக்கிறார்கள். அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்து எத்தனை வருடங்களுக்கு பிறகு மீளாது அப்படி அல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு எத்தனை வருடங்களுக்கு முன்பாகவே மீளாது அப்படிதான். குர்ஆன் பேசுகிறது, லகத் ஜாஅக்கும் ரசூலுன் மின் அன்ஃபுசிக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகை பற்றி தான் பேசுகிற ரசூல் வந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசினார்கள், திங்கட்கிழமையில் நோன்பு நோக்கலாமா? வையுங்கள், ஃபீஹி உலித்து, அந்த நாளில் தான் நான் பிறந்தேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பை பற்றி பேசியிருக்கிறார்கள். முஸ்லிம்களில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். என்ன முந்தின வேதங்கள் எல்லாம் வருவார் வருவார், பிறப்பார் பிறப்பார் என்று பேசியது. குர்ஆன் ஹதீஸ் எல்லாம் வந்தார் பிறந்து விட்டார் என்று பேசுகிறது. அவ்வளவுதான். நாமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போகின்ற போது சிலர் சொல்லுவாங்க, என்னங்க எல்லை மீறி புகழ்கிறாங்க, எல்லை தாண்டிய பயங்கரவாதிகள் பேப்பர்ல படிப்போம், எல்லை தாண்டாதீர்கள் என்று கூறும் பயங்கரவாதிகள் இருக்கிறார்கள் வார்த்தை. அவங்க இப்படிதான் சொல்லியிருப்பாங்க, என்ன வரவும் பேசுறீங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்களே, லா துதுருனி கமா அத்ரத்தின் நஸாரா ஈஸா இப்னு மரியம், என்னை வரம்பு மீறி புகழாதீர்கள். எப்படி நஸாராக்கள் கிறிஸ்தவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வரம்பு மீறி புகழ்ந்தார்களோ அதுபோன்று என்னை வரம்பு மீறி புகழாதீர்கள். புகாரிலே இருக்கிறது. இதைத்தான் கொண்டு வருவார்கள். ஆனால் இதை கொண்டு வந்து அவர்களே ஏமாந்து போனார்கள். ஏன் தெரியுமா? புகழாதீர்கள் என்பதற்கு இதை கொண்டு வந்தார்கள். அந்த ஹதீஸிலே புகழுங்கள் என்றுதான் இருக்கிறது. என்னை புகழ்வதில் எல்லை மீறாதீர்கள். அப்படியானால் என்ன அர்த்தம்? புகழுங்கள், எல்லை மீற வேண்டாம். அந்த ஹதீஸே புகழுங்கள் என்றுதான் சொல்கிறது. என்னை புகழாதீர்கள் என்ன சொல்கிறது? எல்லை மீறாதீர்கள். நாங்க சொல்றோம், எல்லை இன்னும் தொடவே இல்லையாப்பா, எல்லையை தொட்டாவோட தாண்டாதீங்கன்னா இன்னும் தொடவே இல்லையா? நாங்க எங்களை பார்த்து எல்லையை தாண்டாதீங்கன்னா 1000 கவிஞர்கள் பிறந்தாலும் அவர்களின் புகழ் பாட முடியும், ஆனால் பாடி முடியாது. அப்படிப்பட்டவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களை பற்றி எப்படிப்பெல்லாம் வந்திருக்கிறாங்க என்பதெல்லாம் தெரியுமே. இன்னைக்கு கூட படிச்சாங்கல்ல பாட்டு, சந்திரனை ஈடாகுமா, சந்திரன் ஈடாகுமா,
அழகான அற்புதமாக. ஏன்னா உண்மையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக இருந்தார். மலருக்கு அழகுண்டு, நிலாவுக்கு அழகுண்டு, விண்மீனுக்கும் அழகுண்டு. அழகுக்கு அழகு இருக்கிறதா? ஆம், இருக்கிறது. அழகுக்கும் அழகு உண்டு. அதுதான் அண்ணலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகுக்கே அழகானவர். அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகை பற்றி ஜாபிர் இப்னு சமுரா ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள். அவர்கள் கேட்கப்பட்ட நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய திருமுகம் வானை போன்று மின்னுமா என்று கேட்கப்பட்டது. அவர் சொன்னார்கள், நான் வானை போன்றல்ல, மித்ர ஷம்ஸி வல் கமரி, சூரியனை போன்று மின்னும், சந்திரனை போன்று மின்னும். முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அதனால் நான் ஓடுகிறேன், அந்த ஷம்ஸும் அந்த பத்ரும், யார சொல்லலாம், நீங்கள் சூரியனாக இருக்கிறீர்கள், பரிபூரணமான சந்திரனாக இருக்கிறீர்கள் என்று நாம் கூறுகிறோம். அந்த நூறு போக்கனு, யார சொல்லலாம், நீங்கள் ஒளிகளுக்கெல்லாம் மேலான பேர் ஒளியாக திகழ்கிறீர்கள். ஏன் அப்படி சொல்லணும்? மற்ற எத்தனை ஒளின்றது லைட் எல்லாம் வெளிச்சருக்கு கரண்ட் இருந்தா எரியும், இல்லைன்னா எரியாம. கரண்டே இருந்தாலும் பல்பு பீசாயிட்டே அறியாது. சூரியன் வெளிச்சம் கொடுக்கும் ஒரு பகுதியிலே இன்னொரு பகுதியிலே மறைந்து இருக்கும், ஒளிந்து கொண்டிருக்கும். நிலாவும் அப்படித்தான், ஒரு பகுதியிலே வெளிச்சம் கொடுக்கும், இன்னும் சில நாட்களில் இரவுகள் வெளிச்சம் கொடுக்காமல் இருக்கும். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படிப்பட்டவர்கள் அல்ல, வெளிச்சம் கொடுத்துக் கொண்டே இருப்பார். விளக்கு எடுத்துக் கொண்டால் கூட குத்து விளக்கு, அரிக்கெண்ணெய்க்கு முட்டை லேம்பெல்லாம் சொல்லுவாங்க. அதற்கு மண்ணெண்ணெய் வேணும், திரியும் வேணும், அப்பத்தான் எரியும். ரெண்டும் இருந்து எரிஞ்சாலும் காற்று கொஞ்சம் வேகமா அடிச்சு அனுப்பிடுவோம். ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அப்படி இல்லை. ஆகவேதான் அந்த நூர் இல்லை பௌத்தனு அப்படின்னு சொல்லப்படுது. அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னாங்க, கஜ்ஜாக்கும் மினல்லாஹி நூருன் வ கிதாபுன் முபீன். அப்படியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நூறு என்று சொல்லி காட்டுகிறார். எதுவான வேதம் வந்தது, ஒரு வேதொலியும் வந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அழகு எப்படிப்பட்டது? ஒரு கவிஞர் சொன்னார், விண்மதியும் வியப்படையும் வேந்தர் முகம் கண்டுவிட்டு. அவ்வளவு அழகா ஸல்லல்லாஹு. விண்ணகத்து தாரையும் வெட்கப்படும் பார்த்துவிட்டு. நம்மனா என்ன அழகு, அங்க பாருங்க ஸல்லல்லாஹு வெட்கப்படும். என்ன வென்பேன் ஏந்தரின் பேரழகி. ஸல்லல்லாஹு அப்படி அற்புதமானவர். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, ஒரு பௌர்ணமி இரவன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கிறேன். நம்முடைய மேலே சிவப்பு நிறம் கொண்ட அங்கே இருக்கிறது. அவர்கள் மிக அற்புதமான தோற்றத்தில் இருக்கிறார்கள், அழகாக இருக்கிறார்கள். மேலே நிலாவையும் பார்க்கிறேன், அதுவும் அழகாகத்தான் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் பார்க்கிறேன், விண்ணிலே இருக்கிற நிலாவையும் பார்க்கிறேன். மண்ணிலே உள்ள நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் பார்க்கிறேன், விண்ணிலே உள்ள நிலாவையும் பார்க்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் மிக அழகாக இருக்கிறார்கள், சந்திரனை விடவும் இருக்கிறார்கள். வஅஹ்ஸனு இன்தி மினல் கமர் இருக்கிறார்கள். அதனால் தான் விண்ணகத்து தாரையும் வெட்கப்படும் பார்த்துவிட்டு, வெண்மதியும் வியப்படையும் ஏந்தர் நபிகளின் முகம் கண்டுவிட்டு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் அப்படி இருக்கும். இன்னொரு ஒரு கவிஞர் கூட சொன்னார்ல, சங்கி நபியின் அங்கம் முன்னே தங்கம் ஜொலிப்பது. அவ்வளவு ஒளி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அண்ணல் நபிகள் அருகே இருந்தால் அத்தர் மணப்பது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடல் முழுவதும் அவ்வளவு அற்புதமான நறுமணம். இதை உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா சொல்லி காட்டுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உடம்பிலிருந்து முத்து முத்தாக துளிர்த்த வியர்வை துளிகளை ஒரு கிண்ணத்திலே நான் சேமித்தேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், மாதா தஸ்னஈன் யா உம்மு சுலைம் அவர்களே, என்ன செய்கிறீர்கள்? அப்பொழுது நான் சொன்னேன், ஹுவமின் அத்யபி ரசூலுல்லாஹ், நறுமணங்களில் அதிக நறுமணம் மிக்கது தன்னுடைய வியர்வை துளிகள். நாங்கள் எங்கள் பிள்ளைகளுக்கு இதை உபயோகிக்கிறோம். எங்கள் குழந்தைகளுக்கு இது உபயோகித்து அதனுடைய பரக்கத்தையும் எதிர்பார்க்கிறோம் என்று சொன்னபோது, அசாத்தி, நீங்கள் சொன்னது சரி, நீங்கள் செய்ததும் சரி என்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டார்கள். இதுபோல
இதெல்லாம் எங்கே புரிய போகிறது? வஹாபிகளுக்கு மதிக்க வேண்டியவர்களை மதித்தார்கள் அன்றைய சஹாபிகள், மதிக்க தெரியாதவர்களாக இன்றைக்கு இருக்கிறார்கள் வஹாபிகள். அந்த சஹாபிகள் வஹாபிகள் வித்தியாசம் இருக்கிறது. புரிந்து கொண்ட நல்ல புத்திமான்கள் புண்ணியம் சுமந்து கொண்டார்கள். புரிந்து கொள்ளாதவர்களோ வஹாபிகள் தான், புரிந்து கொள்ளாதவர்களோ முன்னாடி போனார். அதுதான் உண்மை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மேலையை பட்டுவிட்ட ஆடையை கூட சஹாபா பெருமக்கள் எவ்வளவு உயர்ந்ததாக கருதினார்கள் தெரியுமா? ஒரு பெண்மணி யார் வருகிறார்கள், அவருடைய கையிலேயே ஆடை இருக்கிறது. யார் சொல்லலாம், தானும் அணிய வேண்டும் என்பதற்காக என் கையாடையே நீதி அணிந்து கொள்ளுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆர்வத்தோடு வாங்கினார்கள், அணிந்தும் கொண்டார்கள். அந்த சபையிலே ஒரு தோழர் இருந்தார். இந்த ஹதீஸில் சஹீஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அந்த தோழர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்கிறார்கள், யார் சொல்லலாம், இந்த ஆடை ரொம்ப நல்லா இருக்குது, கொஞ்சம் கொடுத்துருங்களேன்ட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை கலட்டி கொடுத்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கிருந்து சென்றதற்கு பின்னாலே மற்ற தோழர்கள் எல்லாம் அந்த தோழரிடம் கேட்டார்கள், ஏங்க உங்களுக்கு தெரியதாங்க செய்யும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட என்ன கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாம தந்துருவாங்க, தெரியுமா தெரியாதா, ஏன் அப்ப கேட்டீங்க? அந்த தோழர் சொன்னார்கள், தெரிந்துதான் அவர்கள் இல்லை என்று சொல்லாமல் தந்து விடுவார்கள் என்றுதானே கேட்டு வாங்கி வைத்துக் கொண்டேன். ஆனா நீங்க நினைப்பது போன்று நான் சாதாரணமாக அதை அணிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக கேட்கவில்லை. என்னுடைய உடம்பிலிருந்து ரூபு பிடிப்பதற்கு பின்னாலே இந்த துணிதான் கவனாக அணிவிக்கப்பட வேண்டும் என்பதற்காக இப்பொழுதே நான் வாங்கி வைத்துக் கொண்டேன். ஸஹீஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், இந்த தோழர் விரும்பியது போன்றே அவர்கள் மரணித்த பிறகு இந்த ஆடை தான் கவனாக அறிவிக்கப்பட்டது. புகாரிலே தெரிவிக்கப்பட்டார்கள். நம்மகிட்ட சாமானியர்கிட்ட எது சிறந்த ஆடை என்று கேட்டா என்ன சொல்லுவாங்க? பட்டு ஆடை, அதான் சிறந்த ஆடை. காஞ்சிப்பட்டு, ஆரணிப்பட்டு, பனாரஸ் பட்டு, இப்படி பட்டுகளை சொல்லுவார்கள். பட்டாடை சிறந்த ஆடை என்பார்கள் நம்மவர்கள். ஆனா இதே கேள்வி சஹாபிகளிடம் எது சிறந்த ஆடை என்று கேட்டு பாருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மேனியிலே பட்டாடை சிறந்த ஆடை என்பார். காஞ்சி பட்டாடை அல்ல, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மேனியிலே பட்டாடை தான் சிறந்த ஆடை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மேனியை தொட்டுவிட்ட ஆடையை நாம் அணிந்து கொண்டால் கபரின் வேதனை நம்மை தொடாது என்று விளங்கினார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய புனித உடலை தொட்டுவிட்ட ஆடையை நாம் உடுத்திக் கொண்டால் நரக வேதனை நம்மை தொடாது என்று புரிந்திருந்தார். ஆகவேதான் அந்த ஆடையை அவர்கள் உயர்வாக மதித்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகானவர்கள் என்று சொல்லுவோம் அல்லவா? அழகு என்பது பல வகை இருக்கிறது. பொதுவாக ஒரு அறிஞன் சொன்னார், ஒரு பொருளின் அழகு அந்த பொருளில் இல்லை, பார்க்கும் கண்களில் இருக்கிறது என்றார். உண்மையும் அதுதான். ஒரு பொருளா இருக்கும், நான் சொல்லுவேன் ரொம்ப நல்லா இருக்கேன், பக்கத்துல ஒரு ஆளு அது நல்லா இல்லை அப்படின்பாரு. பொருள் ஒண்ணுதான், என் கண்ணுக்கு நல்லா தெரியுது, அவர் கண்ணுக்கு நல்லா இல்லை. பொருளின் அழகு அந்த பொருளில் இல்லை, பார்க்கும் கண்களில் இருக்கிறது. அதனாலதான் ஒரு தந்தைக்கு தன் பிள்ளை மிக அழகாக தெரியும். அந்த பிள்ளை ஒன்னே கருப்பா இருக்கும், கண்ணங்க வேண்டு அண்டக்காக்கவனா தோத்து போகும், அப்படி இருக்கும். ஆனால் அவர்கிட்ட கேட்டா இந்த பிள்ளைதாங்க அழகு பாரு, ஏன் மகளாச்சுல. அதே போல ஒரு குழந்தை காணாம போச்சு ஒரு கூட்டத்துல, தாய் அடையாளம் தெரியல, கேட்டாங்க தாய் எப்படிமா இருப்பாங்க, சேர்த்து வைக்கிறதுக்காக எடுத்துக்கிறாங்க. அந்த பிள்ளை சொல்லுது ரொம்ப ரொம்ப அழகா இருப்பாங்க. தேடி தேடி பார்த்தா கடைசியில் அம்மா யாருன்னு தெரிஞ்சு போச்சு. அழகுக்கு அந்த அம்மாவுக்கும் சம்பந்தமே கிடையாது. அது எப்படி ரொம்ப அழகு சொல்லிச்சு? ஒவ்வொரு பிள்ளைக்கும் தன் தாய் சிறந்த அழகு, அப்படிதான் தெரியும். ஆகவேதான் அழகுல இன்னொரு விஷயமும் இருக்குது. பெண்கள் தான் அழகு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க, பார்த்துருப்பீங்க. ஆண்களும் முக்கியத்துவம் கொடுப்பாங்க தான், ஆனா ஆண்களை விட பெண்கள் தான் அதிக அக்கறை காட்டுவார்கள் அழகு விஷயத்துல. ஏங்க பெண்கள் இவ்வளவு அக்கறை காட்டுறாங்க, ஆண்கள் இப்படி காட்டுறது இல்லையே? ஒரு அறிஞர் பதில் சொன்னால், ஆண்கள் இயற்கையிலேயே அழகாக படைக்கப்பட்டிருப்பதால் அழகுக்கு அவர்கள் கவனம் செலுத்துவதில்லை. இயற்கை அழகு இது எப்படிங்க சொல்றீங்க? பாருங்க, பெட்டை ஆடு, கிடா எது அழகு? பெட்டை கோழி, சேவல் எது அழகு?
தந்தை இல்லாத யானை, தந்தம் இல்லாத யானை, தந்தம் உள்ள யானை. ரெண்டுல என்ன? ஆண் பெண் தான். ஒரு தந்தம் இல்லாத பெண் யானையை விட தந்தம் உள்ள ஆண் யானை தானே அழகு. மயிலை எடுத்துக்கொள்ளுங்க, பெண் மயிலை விட தோகை விரித்தாடும் ஆண் மயில் தானே அழகு. இப்படி ஒவ்வொன்றாக பார்த்தா ஆணு தான் அழகு. பசு மாட்டை விட காளை மாடு அழகு. அப்படித்தான் பெண்களை விட ஆண்களும் அழகு. இன்னொன்று, அன்பும் கூட அழகை கூட்டும். சில பேர் வயசானவங்களை பார்க்கறதுக்கே ரொம்ப முன்னெடுத்து போவாங்க. காந்தி தாத்தா வர்றாரு அப்படின்னு எல்லாம் பார்க்க ஓடுறாங்க. காந்தி தாத்தா கூட அழகா, ஆனா ஓட என்ன? அன்பு. அவங்க மேல பிரிய வச்சிருக்கிறாங்க, அதனால போறாங்க. ஆனா இங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அழகு இருக்கிறதே, உடலிலும் அழகு, அன்பானும் அழகு. அதனால்தான் ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு சொன்னாங்கல்ல, ஹுலிக்த கமா தஷா, நீங்கள் படைக்கப்பட்டிருக்கிறீர்கள் நீங்கள் விரும்பியது போன்று. எப்படி எப்படியெல்லாம் இருக்கணும்னு நீங்க விரும்பினீங்களோ அந்த மாதிரியே அல்லாஹ் பல படைத்திருக்கிறான் என்பதை போன்றல்லவா இருக்கிறது உங்களை பார்த்தா. உண்மையும் அதுதான். அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இப்பொழுது நம்ம புகழ்கிறோம். அந்த புகழ்வதன் மூலம் நமக்குத்தான் சிறப்பு. நாம் புகழ்ந்து அவர்களின் புகழ் இனிமேல் உயரப் போவதில்லை. காரணம், இறைவனே அவர்களின் புகழை உயர்த்தி விட்டான். நபி அவர்களை உங்களின் புகழை நாம் உயர்த்தி விட்டோம். அல்லாஹ் உயர்த்தியதற்கு பிறகு நாம் இருக்க போகிறோமா? பிறகு ஏன் புகழ்கிறோம்? நமக்கு நாம் புகழ் சேர்த்துக் கொள்வதற்காக. உதாரணத்துக்கு சொல்லலாம், சந்தனம் இருக்கிறது, சந்தனத்தில் மனமும் இருக்கிறது. அதை உடம்பிலே பூசினால் உடல் மணக்கும், பூசவில்லையானால் உடலுக்கு மனமில்லை. ஆனால் சந்தனத்தில் இருக்கிற மனம் அதில் இருந்து கொண்டுதான். அத்தர் இருக்கிறது, அத்தரிலே மனமும் இருக்கிறது. அந்த அத்தரை நம் உடையிலே பூசிக்கொண்டால் உடை மணக்கும், பூசவில்லையானால் உடைக்கு மனமில்லை. ஆனால் அத்தரில் இருக்கிற மனம் அதில் இருந்து கொண்டுதான் இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகழுக்குரியவர்கள். அவர்களை புகழ்ந்தால் நமக்கு புகழ் கிடைக்கும், புகழவில்லையானால் நமக்கு புகழ் இல்லை. ஆனால் அவர்களிடம் இருக்கிற புகழ் இருந்து கொண்டுதான் இருக்கும். காரணம், அவர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகழப்பட்டுக் கொண்டே இருப்பார்கள். அவர்களுக்கு வழங்கப்படும் கொடி லிவாவுல் ஹம்து, புகழ் கொடி. அவர்கள் மறுமையிலே இருக்க போகிற இடம் மகாம மஹமூத், புகழுக்குரிய இடம். அஸா யபஅஸக ரப்புக மகாம மஹமூதா. அவங்களுடைய பெயர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வழங்கப்படும் கொடி புகழ் கொடி, இருக்க போகிற இடம் புகழுக்குரிய இடம். புகழுக்கே ஒட்டுமொத்த சொந்தக்காரர்கள். நாம் புகழாவிட்டால் இழப்பு நமக்குத்தான் என்பதை நாம் கவனத்தில் இருக்க வேண்டும். உலகத்திலே கோடான கோடி மக்கள் இருக்கிறார்கள். ஏறத்தாழ 700 கோடி மக்களுக்கு மேல் இருக்கிறார்கள். ஒவ்வொருவருக்கும் ஒரு பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது. அதிகமான நபர்களுக்கு சூட்டப்பட்ட பெயர் முஹம்மது என்பதுதான். மக்கள் பேசுகிறார்கள், ஒவ்வொரு மொழியிலும் பேசுகிறார்கள், உலகம் முழுவதிலும் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். அதிகமாக உச்சரிக்கப்படும் சொல் இந்த உலகத்திலே முஹம்மது என்பதுதான். அல்லாஹ் அப்படி அமைத்து வைத்திருக்கிறான். கற்பனை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனா இன்னைக்கு ஒரு கூட்டம் சொல்லிக்கிட்டே, அதான் அவரோட வேலை. ஒரு ஆள் இருந்தாரு, அவரு புயலை பார்த்து சொன்னாரு, புயல் அழகாக அவங்களுக்கு இனிய குரல், ஆனா கலர் கருப்பா தான் இருக்கும். இந்த ஆள் புயலை பார்த்து சொல்றாரு, உன் கலர் மட்டும் கருப்பா இல்லைன்னு வச்சுக்க, இந்நேரம் நீ எங்கேயே இருந்திருக்க அப்படின்னு. கடலை பார்த்து சொன்னாரு, உன்னுடைய நீரின் சுவை மட்டும் உப்பா இல்லைன்னு வச்சுக்கவன், இந்நேரம் நீ எங்கேயே இருந்திருப்ப. அந்த ரெண்டு இவரை பார்த்து சொல்லிச்சு. இப்படி ஒவ்வொரு பொருளையா குற்றம் பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க, இந்த குணம் மட்டும் உன்கிட்ட இல்லைண்டா இந்நேரம் நீ எங்கேயே இருந்திருப்ப. இப்படிதான் அடுத்த மேலேயே குறை சொல்றது சிறப்பு பழக்கம். சுவத்துல போய் முட்டிக்கிட்டு சுவரும் முட்டிருச்சு மாட்டாரு, கதவுல போய் இடிச்சுக்கிட்டு கதவு இடிச்சிருச்சு அப்படிமா. ஒரு இடத்துல தான் தன் ஹால் முள்ளு இருக்கும், நேரா போய் அந்த முள்ளுக்கு மேல காலை வச்சுட்டு முள்ளு குத்திருச்சுங்கிறான். முள்ளுல குத்திக்கிட்டேன்னு சொல்லப்பா, சுவத்தெல்லாம் முட்டிக்கிட்டேன், கதவு இடிச்சுக்கிட்டேன் அப்படி சொல்லு. ஆனா மாடுகள் எப்பவுமே அடுத்த மேலதான் குறை சொல்லுவாங்க, தான் மேல குறை போடுறதே இல்லை. ஒரு காலத்து கூட நான் சொல்றது,
ஒருவர் வீட்டுக்குள்ள போனாரு, ஒரு பொருள் காலில் பட்டுச்சு. உடனே வீட்டுள்ள பெண்களை தான் ஒரு பொருள் சொல்றாரு. ஒரு பொருள் எங்க வைக்கணும்னு தெரியாத கண்ட இடத்துல வைக்க வேண்டியது. அந்த மாதிரி சொல்லிட்டு உங்களுக்கு கண்ணி அங்க போய் பார்க்க வேண்டியதாங்க அப்படின்னு. இவர் அங்க கூட சொன்னாரா, அந்த அம்மா இவர் கூட சொல்லி இப்படிதான் ஆகுது. ஆனா இவர் மட்டும் அந்த இடத்துல தப்பு என்னுடையதுதான், நான் பார்த்து வந்திருக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த அம்மா சொல்லுவாங்க, இல்லங்க தப்பு என்னுடையது, நான் தாங்க அங்க வச்சு சொல்றேன். ஒரு சிம்பிளா முடியாது. ஆனா சில பேர் இருக்கிறாங்க, சில பெண்கள் அவங்க விவகாரமானவங்க. இவர் சொல்லுவாரு, நான் பார்க்காம வந்துட்டேன் அப்படின்னு. அந்த அம்மா சொல்லுவாங்க, என்னைக்கு தான் பார்த்து வந்தீங்க, என்னைக்கு பார்த்து. அது ரொம்ப ரேரா சொல்லுவாங்க. அதை விட்டுருங்க. நார்மலா நம்ம மேல இப்போ ஒன்று, இப்போ வாழைப்பழத்தோட வாசலை போடும் பொழுது ஒரு நாள் கால் விட்டு வச்சு விட்டுட்டேன். அவர் என்ன சொல்றாரு, ஏன் அங்க வாழைப்பழத்தோட போட்டேன், அதனால தான் கேட்குறீங்க. இந்த சொல்ல நீ போட்ட ரேட்டு நீ பார்த்துட வேண்டியது, அங்கேயே கால வச்ச இப்படி போகும். அதனால இன்னைக்கு குறை சொல்கின்ற கூட்டம் இருந்து கொண்டே இருக்கு. இப்போ மீளாத நபி பெருவிழாவை நாம் நடத்துகிறோம் என்றால் கண்மணியான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சஹாபாக்கள் செஞ்சதுதான். மீளாத நபி பெருவிழா விதாத்துங்கிறாங்க. ஸல்லல்லாஹு காலத்துக்கு நடந்தாங்க. அவங்க என்ன பேசுறாங்க கேட்குறாங்க. ஸல்லல்லாஹு காலத்துல ரோட்ல மேடை போட்டு முன்னிலை தலைவர்லாம் போட்டு வரவேற்புரை, அணித்துறை தலைவர், சிறப்புரை இப்படி எல்லாம் நினைச்சாங்கன்னு கேள்வி கேட்குறாங்க. மக்களை ஏமாற்றுவது முடியாது. நம்ம என்ன சொல்றாங்க, ஏங்க நாங்க மேடை போட்டோம், நீங்களும் மேடை போறீங்களா இல்லையா? அவங்களாம் மூட்டா நடந்துருக்கு, மேடை போறாங்க இல்லையா? இப்ப நம்ம சரி அவன் அப்படியே செய்யறாங்க. நாங்க மைக்கில் பேசுறோம், நீங்க மைக்கில் பேசுறீங்களா இல்லையா? நாங்க பேசுவோம், முன்னாள் மக்களை வந்து கேட்கிறாங்க. நீங்க பேசும்போதும் முன்னாள் மக்கள் கேட்கறாங்களா இல்லையா? ஆமா. ஏங்க ரெண்டும் ஒன்று தானே, நீங்க செய்யறாங்க நான் செய்யறோம், நான் ஏங்க கூடாதுங்க. மீளாக பேர் கொடுத்தாங்க. அவங்க என்ன பிரச்சனை பார்த்த செயல்பாடு இல்ல, மீளாத வார்த்தை அவர்களால் ஜீரணிக்க முடியும். மீளா அதனால சர்வ சொல்லுவாங்க, சீரத்து நபின்னு சொல்லுங்க, சீரத்து நபி விழா அப்படி போடுங்க. உங்களுக்கு எப்போ மீளாத வார்த்தை அடிக்கலையோ அதனால அந்த வார்த்தையை தான் நாங்களும் அதெல்லாம் கரெக்டா இருக்கும். இந்த வார்த்தையை தான் இவர்களுக்கு அலர்ஜி. வஹாபிகளுக்கு சில அலர்ஜிகள்லாம் உண்டு. ரோட்ல போயிட்டே இருந்தாக்கா இந்த ஸ்பீட் பிரேக் இருக்கும், அது பார்த்தா ஒரு அலர்ஜி. ஏன்னா பார்த்தா கபருமா இருக்கும், கபரு அவங்களுக்கு பிடிக்காது. அது சில அவங்கள கபருலாம் வைக்க போகிற அது இல்லை, கபரு பிடிக்காது. அதனால இதை பார்த்தா ஒரு அலர்ஜியா இருக்குது. அப்போ பேர் தானுங்க இதுல அவங்க செய்து இது நீங்க சரி நம்ம பர்த்டே அப்படின்ற உடனே யஹூத் நசாரோட கலாச்சாரம் அதாங்க நடக்குது. அவங்க வந்து கேக் வெட்டுவாங்க, மெழுகுதிரி எதி வைப்பாங்க, எத்தனை வயசோ அத்தனை வயசுக்கு அந்த மாதிரி மெழுகுதிரி வச்சு ஊதி அணைச்சிட்டு கேக்கை வெட்டி அப்படி ஊட்டு விடுவாங்க. அதை நம்ம நடத்திருக்கோம். அது யஹூதி கலாச்சாரம். அது யாருக்கு நாங்க செய்யறோம், நீங்க செய்யறதுதான் நாங்க செய்யறோம். பேரு மீளாது. சரி நான் கேட்கிறேன், நீங்க வரதட்சணை ஒழிப்பு கூட நடத்துறீங்களா? அது என்ன சொன்னதா? வரதட்சணைங்கிற ஒரு வார்த்தையை குராதேசம் தர முடியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வரதட்சணை கூடாதுன்னு சொல்லி குராதேசம் கொண்டு வர முடியுமா? வார்த்தை என்னன்னு தெரியாத வரதட்சணை ஒழிப்பு கூட்டம் சொல்வதுதான் பிதா. அது மார்க்கத்திலே இல்லை, அப்படி ஒரு வார்த்தையே கிடையாது. ஆனா கூடாது. ஏன் ஒரு ஆட்டை நிர்பந்திச்சு ஒரு கூட்டம் பறிக்க கூடாதுங்கிற அந்த லிஸ்ட்ல தான் அது வருது தவிர வரதட்சணை கூடாதுன்னு எங்க இருக்கு? அதுதான் பிதா. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பை பற்றி பேசுவது சுன்னத். குர்ஆன் பேசுகிறது, ஹதீஸ் பேசுகிறது, அது சுன்னத். அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலான நபி பெருவிழாவை நாம் கொண்டாட வேண்டும். அதிலே தனி சிறப்பும் இருக்கிறது, வரக்கத்தும் இருக்கிறது. இது சம்பந்தமாக சில பேர் கேள்விகளை அப்படி நினைச்சா இப்படி நினைச்சாங்க கேட்பாங்க. நாம் நடந்ததுன்னு சொல்றோம். ஸல்லல்லாஹு அலைஹி பிறப்பை பற்றி அந்த குர்ஆன் பேசுகிறது, ஹதீஸ் பேசுகிறது. ஆகவே சுன்னத் அப்படின்னு பேர் வைப்பது என்ன பிரச்சனை இருக்கிறது? அவர்கள் பேரை தான் பிரதாபப்படுத்துறாங்க. அது எப்படி மீளாத விழா என்ன மக்கள் என்ன கொண்டுறது? பர்த்டே கொண்டாடலாமான்னு. பர்த்டேங்கிற வார்த்தை இருக்கிறது, பிறந்த நாள் அப்படி வார்த்தை இருக்கிறது. ஆனால் யஹூதி செய்வதற்கும் நசராணி செய்வதற்கும் நம்முடைய செயல்பாட்டுக்கும் சம்பந்தமே கிடையாது. இது மக்களை அழைத்து வைத்துக் கொண்டு மார்க்கத்தை போதிக்கிறார்கள். இதையே அவர்களும் செய்கிறார்கள். பெயர் அவர்கள் வரதட்சணை ஒரு கூட்டம் போடுகிறார்கள். நாம் மீளாத நபி பெருவிழா பெயர் சூட்டுகிறோம், அவ்வளவுதான். செயல்பாடு இதுவும் அது மட்டும்தான். இது கூடாது என்று அவசியம் கூடாது என்றுதான் வரும். ஆமார்களை ஏமாற்றுவதற்காக இப்படி எல்லாம் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு நாம் இடம் தரக்கூடாது. அதனால
சத்தியத்தை மக்களுக்கு மத்தியிலே நீங்கள் எடுத்துச் சொல்லுங்கள். எல்லாம் அந்த இறைவன் அத்தகைய நற்பேற்றினை நமது அனைவருக்கும் தருவானாக. ஆமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. या रसूल अल्लाह या रसूल अल्लाह या हबीब अल्लाह या हबीब अल्लाह